ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான நமக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஹேர் மாஸ்க்கு தான். அதே சமயம் அதே ஹேர் மாஸ்க்கை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்பவுமே சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாறும். நமக்கு ட்ரை ஹேரையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் மாஸ்க்கு. இந்த ஹேர் மாஸ்க் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப தலைவலி. அதனால் நான் வந்துட்டு பேசி வீடியோ போடலை. எதனால் தலைவலி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க இப்போ நாம் ஹேர் மாஸ்க்கு பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்குக்கு எடுத்துருக்கிற முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் ஆளி விதைங்க. ஆளி விதையில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற நிறைய பொருளில் கிடையாது. இது வந்துட்டு முட்டையிலையும் இந்த ஆளி விதையிலையும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆளி விதையை ஹேருக்கு வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்லாவே கிடச்சிட்டு வரும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஹேரை வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் வந்துட்டு செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போதுமே செம்பருத்தி பூவை செடியிலேருந்து பறித்து அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செம்பருத்தி பூவுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் போல். ஆனால் அரிசி மாவை நான் வந்துட்டு இதோட இப்போவே சேர்க்க போகிறது இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜெல்லை வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு அரிசி மாவை சேர்க்க போகிறேன். எதனால் அப்படின்னா, அரிசி மாவு முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஜெல்லை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம வந்துட்டு இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கொதிக்க வச்சு இந்த ஜெல்லை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லை வந்துட்டு நம்ம சூடோடு இருக்கும்போதே ஒரு அரிப்பை வச்சு அரைச்சிட்டோன்னு வைங்களேன், நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். ஆறிட்டு அப்படின்னா ரொம்ப கட்டியாயிரும். அப்புறம் வந்துட்டு ஒரு துணியை வச்சு தான் பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சூடோடையே தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜெல்லை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். அரிசி மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜெல்லை சேருங்க. நம்ம வந்துட்டு ஜெல்லு வந்துட்டு ரொம்ப சூடாக சேர்க்கும் போதே அரிசி மாவு வந்துட்டு கட்டி விழ ஆரம்பிக்கும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. அரிசி மாவுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நல்ல க்ரீமியாகவும் நம்ம ஹேரில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒட்டுறதுக்குமே இந்த அரிசி மாவு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வெறும் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை மட்டும் யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா வாட்ரி கன்சிஸ்டன்சியாக மாறிடும். இதுவே நம்ம அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி ஜெல் க்ரீமியாக வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணோன்னா நல்ல ஸ்டிக்கியாகவும் இருக்கும். நம்ம ஹேர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டன் லுக்கும் கொடுக்கும். அரிசி மாவு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம வந்துட்டு கிண்டாமல் விட்டோம் அப்படின்னா அரிசி மாவு வந்துட்டு கட்டி விட ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இறக்கி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும் சூடாக இருக்கும்போது. இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம ஷாம்பு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு செம்பருத்தி பூ இலையை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். செம்பருத்தி இலையே வந்துட்டு நேச்சுரல் ஷாம்பு மாதிரி நல்லா முறை பொங்கி வரும். இந்த மாதிரி நம்ம பசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா. இன்றைக்கி நான் வந்துட்டு செம்பருத்தி இலையை சேர்த்துருக்கனால ஷாம்பு வந்துட்டு ரொம்ப எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் ஷாம்பு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பசைஞ்சு வச்சுருக்க செம்பருத்தி பூவோட அந்த ஜெல்லை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஷாம்பு வந்துட்டு நம்ம ஹேரையும் க்ளீன் பண்ணும். அதே சமயம் நமக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் இருக்கும். கண்டிஷனிங் ஷாம்பு மாதிரி ஒர்க் ஆகணும். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ அது கூட நான் வந்துட்டு 1 ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஹேர் இல்லைனா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரை ஹேர் இருந்தால் மட்டும் ஆயில் ஆட் பண்ணுங்கள், ட்ரை ஹேர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளோட ஷாம்பு ப்ளஸ் ஹேர் மாஸ்க் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். எப்போதும் போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஹேர்லேருந்து நல்லா சிக் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண பாருங்கள். நான் எப்போதும் போல் என்னோடய ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் சிக் எடுத்துட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். நம்மளோட ஹேர் மாஸ்க் பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம கையில் எடுத்து விடும்போதே நல்லா ஒரு என்ன சொல்கிறது, மாவு மாதிரி நல்லா இருக்குது. இது வந்துட்டு வடியாது.
இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஹேர் மாஸ்க்கால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. பட் ஆனால் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த அரிசி மாவு வந்துட்டு நல்லா ஸ்கேல்பில் ஒட்டிட்டு கொஞ்சம் டேண்ட்ரஃப் மாதிரி வர்றதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு அரிசி மாவு, சாதம், கஞ்சி வடித்த தண்ணிலாம் நம்ம வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கேல்பில் ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக டேண்ட்ரஃப் வர்றதுக்கு இதாகும். அது போலவே நம்ம இந்த ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணும்போது நமக்கு ஹேரில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டன் லுக்கு கொடுக்கும். அதே சமயம் ஹேருமே நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்மளோட ஹேரை வந்துட்டு நமக்கு 1 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்குமே வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதே சமயம் நமக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்ப்ளிட்டன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக சரி பண்ணாது. பட் இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஹேர் மாஸ்க் வந்துட்டு எப்போதுமே ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரோட லென்த்தில் அப்ளை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு என்னோடய ஸ்கேல்ப்லேயும் ஹேரோட லென்த்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பன் போட்டு வச்சுட்டேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடணும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னோடய ஹேரில் வந்துட்டு வச்சுட்டேன். 20 மினிட்ஸ்க்கு அதிகமாக ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வச்சுட்டேன். அதனால என்னவோ எனக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹெட்டேக் வந்துடுச்சு. ஆல்ரெடி எனக்கு சைனஸ்க்கு பிரச்சனை இருக்குது. நான் சைனஸ்க்கு ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்கேன். எப்போவாச்சும் நான் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரொம்ப நேரம் என்னோடய தலையில் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு மூக்கு அடைச்சிக்கிச்சு, தலைவலி வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கும் அந்த மாதிரி தாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஹேர் மாஸ்க்கும் ரொம்ப நேரம் என்னுடைய ஹேரில் விட்டு வச்சுட்டேன். அதே சமயம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஈரத்துலேயே ஹேரை பன் போட்டுட்டு வெளியில் போயிட்டேன். அதனால என்னவோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப தலைவலி வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் ஹேர் வந்துட்டு சிக் எடுத்தேன். நான் வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஓப்பனில் காய விடலை அப்படிங்கிறனால என்னோடய ஹேர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருக்குது. அதாவது லைட்டாக அந்த ஹேர் மாஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு என்னோடய ஹேரில் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த தூசிலாம் ஒட்டிகிட்டு இருந்தனால ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஹேர் நல்லா தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. காஞ்ச இடம் காயாத கீழே உள்ள அந்த இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நான் நாளைக்கு ஒரு வாட்டி சும்மா நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் காய விடாமல் பன் போட்டு வச்சனால. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்றைக்கி ரொம்ப தலைவலி வந்தனால நான் வந்துட்டு இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய ஹேருக்கு எந்த ஒரு கேரும் கொடுக்கல, ஒழுங்காக காய வைக்கலை. நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. கண்டிப்பாக 20 மினிட்ஸ்க்கு உள்ள மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு தலைவலி வந்துட்டு வராமல் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா அது நமக்கு வந்துட்டு தலைவலிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறனால அதுவே நம்ம வந்துட்டு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் செய்யாது. நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சா தான் நமக்கு ஹேருக்கு நல்ல ஒரு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வச்சாலே போதுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் மாஸ்க் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு மேலே வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். இன்றைக்கி ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப தலைவலி இருக்கனால நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேரை வந்துட்டு கேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.